ஹலோ மக்களே, மைசூர் பாக்கு ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா? அதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, ஃப்ளேவர்லெஸ் குக்கிங் ஆயிலு. அப்புறம் அரை கப்பு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது இப்படி நீங்கள் ஆயிலே எடுக்க வேணாம் அப்படின்னா அந்த ஒரு கப் ஃபுல்லாக நெய்யாக கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் இங்கே அரை கப் ஆயிலும் அரை கப்பு நெய்யும் எடுக்கிறேங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற கடலை மாவு கூட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஃபுல்லாக நீங்கள் சேர்க்க வேணாம். நீங்கள் ஒரு அரை கப் இதிலேருந்து ஊற்றினா போதும். அரை கப்பு நம்ம லேட்டர் யூஸ்க்கு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அரை கப் ஊற்றி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரை கப்பை மாற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆயில் கீ, அதை அப்புறமேல யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் சர்க்கரை அதாவது சுகர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜாகரி தான் யூஸ் பண்ணுறோம். அதே ஒரு கப்பில் ஜாகரி எடுத்து 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய வைடாக இருக்கிற ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நல்லா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம ஜாகரி மெல்ட் பண்ணது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுல் இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு இதை நல்லா அடைச்சி வச்சு நம்ம குக்கரோட மூடி வாஷரோடு போட்டு இந்த மாதிரி 2 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க, சரிங்களா? ஹை ஃப்ளேமில் தான் 2 விசில் விடணும். அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஜாகரி மெல்ட் பண்ணது கண்டிப்பாக அந்த ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக வந்திருக்குங்க. அதே மாதிரி மாவும் குக் ஆகிருக்கும். இப்போ அந்த குக்கான மாவு அந்த மெல்ட் பண்ண ஜாகரியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுருக்கிற அந்த எண்ணெய், மிச்சம் இருக்கிற அந்த எண்ணெய் கீ நல்லா சேர்த்து விட்டு அதையும் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இதை கிளறிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரமே இது ரெடி ஆகிடும். இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க, இது கொதிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் எதில் கிண்டுறீங்களோ அதிலேருந்து நீங்கள் அந்த மாவை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ரிப்பன் மாதிரி கீழே விழுகுதுன்னா பார்த்திங்களா, இதுதான் கரெக்ட் பதம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு ட்ரேயில் எதில் செட் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேயில் பாத்திரத்தில் இதை ஊற்றிடுங்க. இதை நல்லா உடனே ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டுருங்க. இது கூல் ஆக ஆக செட் ஆகிக்கும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேருந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் கவுத்து வச்சிங்கன்னா அது விழுந்துடும். அவ்வளோதான், நம்ம சுவையான மைசூர் பாக்கு இங்கே ரெடி. அதுவும் நம்ம சுகர் யூஸ் பண்ணல, சர்க்கரையை வச்சு தான் பண்ணியிருக்கோங்க. அதாவது நம்ம ஜாகரி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட திகட்டாதுங்க, அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதோட இன்னர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்சைடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு சொல்லுங்கள். பாய், ஸ்டே சேஃப்.